ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது ரிலையபிலிட்டி growth மாடலிங். ஸோ ரிலையபிலிட்டி growth மாடலிங்னா என்ன அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னா, எப்போ நம்ம அந்த ரிலையபிலிட்டி லெவலை டெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது தான் என்னது இந்த ரிலையபிலிட்டி growth மாடலிங். ஸோ நம்ம ரிலையபிலிட்டி லெவலை ரீச் பண்ணிட்டோம், ஸோ இது போதும் அப்படிங்கிறத அந்த டெஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான இதுதான் என்னது இந்த ரிலையபிலிட்டி growth மாடலிங். ஸோ இந்த ரிலையபிலிட்டி growth மாடலிங் ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல். இது எதுக்காக அப்படின்னா, ரிலையபிலிட்டி எவ்வளோ தூரம் நம்ம எரரை டிடெக்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ரிலையபிலிட்டி என்னாகும், இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படி ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம எந்த லெவலில் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இது பண்ணுறது தான் என்னது ரிலையபிலிட்டி growth மாடலிங். இதில் நிறைய growth மாடல்ஸ் இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 மாடல் பார்க்க போகிறோம். என்னென்னா ஜெலன்ஸ்கி-மொரண்டோ மாடல், லிட்டில்வுட் அண்ட் வீரல்ஸ் மாடல், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாடல். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஜெலன்ஸ்கி-மொரண்டோ மாடல். ஸோ ஜெலன்ஸ்கி-மொரண்டோ மாடலில் நம்ம ஃபஸ்ட்டு பிகினிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, டெஸ்டிங் அப்போ பிகினிங் அப்போ ஒரு n ஃபால்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஃபால்ட்டுக்கும், அதாவது ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னாவே ஒவ்வொரு ஃபால்ட்டுக்குமே தனியான ஒரு கோடிங் இருக்கும். ஓகேவா? அந்த ஒவ்வொரு கோடிங்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு கோடிங்காலும் டிஃப்ரெண்ட் வேறு வகையான ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதேமாரி அந்த சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு எடுத்துக்கிற அந்த டைம் இன்டர்வலும் வேரி ஆகும். இப்போ நம்ம சில நேரம் என்னாகும், இதில் அந்த ஃபால்ஸை நம்ம ரிமூவ் பண்ணும் போது ஒரு நியூ ஃபால்ஸ் எதுவுமே வரல, இன்ட்ரடியூஸ் ஆகலை. ஸோ ஒரு ஃபால்ட்டை கரெக்ட் பண்ணும் போது சம்டைம்ஸ் என்னாகும், நியூ ஃபால்ஸ் வரும். ஸோ ஆனால் இங்கே என்ன ஆகலை, நியூ ஃபால்ஸ் எதுவும் இன்ட்ரடியூஸ் ஆகலை அந்த ஃபால்ட் ரிமூவல் ப்ராசஸ் அப்போ. நெக்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ரேட் எதுக்கு ப்ரொப்போஷ்னல் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃபால்ஸ் ரிமைனிங் இந்த சாஃப்ட்வேர். ஸோ எவ்வளோ ஃபால்ஸை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்குதோ அதுதான் என்னது சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ரேட். ஸோ நம்ம ஃபெயிலியரோட இன்டென்சிட்டி தான் நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம், இந்த ஃபெயிலியர் இன்டென்சிட்டிஸ் given by lambda of t is equal to pi of n minus I plus 1. இந்த பைங்கிறது என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக ஃபெயிலியர் இன்டென்சிட்டி. ஸோ ஒவ்வொரு ஃபெயிலியர் நடக்கிறது மூலமா எவ்வளோ ஃபெயிலியர் இன்டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக வருதுங்கிறது தான் இந்த பை. என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஃபால்ஸ், பிகினிங்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபால்ஸு. அதுக்கப்புறம் ஐங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் எத்தனை நம்பர் ஆஃப் எரர்ஸ் வருதுங்கிறது ஐ. ஓகேவா? ஸோ இஃப் சப்போஸ் இப்போ ஒரு 50 எரர்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ 50 எரர்ஸ் இருக்குது. ஓகேவா? இது என்னது n. ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிற எரர்ஸு இது என்னன்னு வச்சுப்போம். ஐங்கிறது என்னது ஒரு டைம் இன்டர்வல் அப்போ எவ்வளோ ஃபெயிலியர்ஸ், இப்போ 30 ஃபெயிலியர்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் லேம்டா, இதனால வர ஃபெயிலியர் இன்டென்சிட்டி 0.03. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது, லேம்டா ஆஃப் t is equal to 0.03. ஃபஸ்ட்டு பை தானே போடணும். ஸோ பை ஆஃப், ஸோ 0.03 ஆஃப் என்னங்கிறது என்ன 50. ஸோ நெக்ஸ்ட்டு n மைனஸ் ஐ, 50 மைனஸ் 30 ப்ளஸ் 1. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 50 மைனஸ் 30 என்னது 20, 20 + 1 21. ஸோ 21 இன்ட்டு 0.03 கேல்குலேட் பண்ணோம்னா உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 0.63. ஸோ இப்போ 0.63 ஃபெயிலியர். ஸோ 0.63 ஃபெயிலியர் பர் CPU ஹவருக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுவே ஃபெயிலியர் 40ன்னு வச்சுப்போம். சேம் இதை 0.03 தான் வச்சுப்போம். இந்த ஐ மட்டும் என்ன நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பர் டைமுக்கு உள்ளதை மட்டும் நம்ம இதை 40ன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கேன். ஸோ இதை 40ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல 40 ஆகிடும். ஸோ இது 40 ஆகிடுச்சு அப்படின்னால என்னது 50 மைனஸ் 40 10, 10 + 1 என்னது 11. ஸோ 11 இன்ட்டு 0.03 அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகும், 0.33 கிடைக்கும். ஸோ உனக்கு இங்கே என்ன இருக்குது 63 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இந்த ஐ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உனக்கு எது குறையுது, இந்த ஃபெயிலியர் இன்டென்சிட்டி குறையுது. ஸோ அப்போ இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது,
ஃபெயிலியர் இன்டென்சிட்டி எப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபெயிலியரோட இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து உங்கள் கிளாஸில் ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கேன். 100 பேரில் ஒரு 10 பேர் ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா உன்னோட வந்து பாஸ் பர்சன்டேஜ் என்ன இருக்கும்? 90% இருக்கும் இல்லையா? 100 பேரில் 10 பேர் போயிட்டுனா மீதி எத்தனை பேர்? 90 பேர். 90% அப்போ வந்து நீங்கள் பாஸ் ரேஷியோ. இதே உங்கள் கிளாஸில் 10 பேர் தான் இருக்கீங்க, அதில் வந்து ஒருத்தவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ வந்து உனக்கு என்ன ஆகுது? அதில் வந்து ஒரு 2 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஸோ 2 பேர் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்? அதோட ரேஷியோ வந்து கம்மியாகும். 10 பேரில் 2 பேர் போயிட்டாங்கன்னா அந்த 2 பேர் 20% வந்து குறைஞ்சிடுதுன்னு அர்த்தம். ஸோ அதேமாரி தான் இது நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அதிகமாகும் போது இன்டென்சிட்டி வந்து என்னாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது லிட்டில் வுட் அண்ட் விரால்ஸ் மாடல். ஸோ லிட்டில் வுட் அண்ட் விரால்ஸ் மாடல்னால் என்ன, விரால்ஸ் மாடல்னால் என்ன அப்படின்னா இது இந்த மாடல் வந்து நெகட்டிவ் ரிலையபிலிட்டி க்ரோத்தையும் கொடுக்குது. ஸோ மேலேருந்து இதில் உனக்கு என்ன ஆகுது? கீழே வருது இல்லை? எப்போதுமே கிராஃபுங்கிறது என்ன ஆகும்? மேலே போகும். இங்கே என்ன ஆகிட்டுருக்கு? உனக்கு கீழேயும் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து என்னது? நெகட்டிவ் ரிலையபிலிட்டி க்ரோத்து. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ரிப்பேரை வந்து சரி பண்ணுறோம், ஏதோ ஒரு எரர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கிளியர் பண்ணும்போது அடிஷ்னலாக சில டைம் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் எரர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். நீ ஒரு எரர் இருக்குன்னு சொல்லி கிளியர் பண்ணுவேன், திடீர்னு 10 எரர் வந்துடும், ரைட்டா? ஸோ அப்போ அது என்னாகும்? அடிஷ்னலாக எரர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து அதோட ரிலையபிலிட்டி என்னாகும்? டிக்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ரிலையபிலிட்டி இது வந்து ஒவ்வொரு டைம். ஸோ ஒவ்வொரு டைமில் நீ ஒன்று கிளியர் பண்ணும் போது என்ன ஆகுது? ரிலையபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ எரர் இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு, அந்த எரர் ஒவ்வொரு பீரியட் ஆஃபில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது அது என்னாகும்? ரிலையபிலிட்டி வந்து உனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நெகட்டிவ் ரிலையபிலிட்டி க்ரோத்துன்னு சொல்கிறோம். ஸோ உனக்கு எரர் இன்ட்ரடியூஸ் ஆக ஆக என்ன ஆகுது? ரிலையபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாடல். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாடல்னா ஸ்டெப்னா என்ன? இங்கே எப்படி ஆகிட்டுருக்கு? ஒன்று ஒன்றா மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட் இன்க்ரிமெண்ட் ஈச் டைம் ஒரு எரரை டிடெக்ட் பண்ணி ஒரு எரரை கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணும் போது என்ன ஆகுது? ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்லேயும் என்ன பண்ணுறோம்? எரரை கண்டுபிடிச்சி சரி பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? ரிலையபிலிட்டி மேலே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் என்னது? ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாடல். ஸோ இது வந்து இதெல்லாம் என்னது? ரிலையபிலிட்டி க்ரோத் மாடலிங். ஸோ ரிலையபிலிட்டியை க்ரோத்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான மாடல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலையபிலிட்டி மெஷர்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ரிலையபிலிட்டி நம்மளோட சிஸ்டமோட ரிலையபிலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் என்னது? ரிலையபிலிட்டி மெஷர்மெண்ட் ப்ராசஸ். இதில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அதுதான் இந்த 4 ஸ்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஐடென்டிஃபை ஆப்ரேஷ்னல் ப்ரொஃபைல். அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்மை வந்து நம்ம ஸ்டடி பண்ணி வச்சு எதுக்காக ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அவுட்லைன், இந்த ஆப்ரேஷனல் பற்றின ஒரு அவுட்லைன், அதை பற்றின ஒரு ப்ரொஃபைலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது மூலயமா இது என்ன ஆகுது? என்னென்ன டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்குது. அதுதான் என்னது? ஐடென்டிஃபை ஆப்ரேஷனல் ப்ரொஃபைல். எப்படி வந்து அதை ஆப்ரேட் பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சு வைக்கிறோம். இது எதுலேருந்து புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்லேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது? ப்ரிப்பேர் டெஸ்ட் டேட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? டெஸ்ட் டேட்டாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். அது மூலயமா தான் இது என்ன பண்ணுது? இதோட ஆப்ரேஷனல் அவுட்லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுது டெஸ்ட் டேட்டா. ஸோ நான் இப்போ ஒரு 2 நம்பரை ப்ளஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை கொடு, அடுத்தது ஒரு நம்பரை கொடு அப்படிங்கிறது என்னது? டெஸ்ட் டேட்டா. டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டா தேவை, அது என்ன ஆர்டரில் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னது? அப்ளை டெஸ்ட் டு சிஸ்டம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்? அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்ணுது. எதை வச்சுன்னா இந்த டேட்டா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணி அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும் போது நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இந்த அப்ளை பண்ணி பார்க்கும் போது என்ன பண்ணும்? ஃபெயிலியரை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. ஃபெயிலியரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணி ஆஃப்டர் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்த பிறகு அதை நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா,
அப்போ வந்து நம்ம என்ன ஆகணும், சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டியை கம்ப்யூட் பண்ணணும். எதை வச்சு அப்படின்னா ரிலையபிலிட்டி க்ரோத் மாடலிங் நம்ம நிறைய ஒரு 3 மாடல் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட் பண்ணி பார்க்கணும். ரிலையபிலிட்டி என்ன, இதோட ரிலையபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்யூட் பண்ணிக்கணும். இதுதான் என்னது ரிலையபிலிட்டி மெஷர்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா, புரிஞ்சுதாம்மா? தேங்க்யூ.